ஹலோ மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். 2 நாளாக கிளைமேட்டே ஒன்றும் சரியில்லைங்க. மழை கொஞ்சம் தூரம்லாம் போட்டுகிட்டே இருக்கு. இந்த 3 நாளைக்கு மழை இல்லாமல் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு இந்த வர்ண பகவான் தான் கருணை காட்டணும். கொஞ்சம் மழை வந்தால் எந்த வேலையும் செய்ய முடியாது. பொங்கல் அதுவுமா மார்கழி கோலம் போட்டு விட்டுட்டு பூச்சி ரூம் க்ளீன் பண்ண வந்துட்டுங்க. ஃபுல்லாக ஃபோட்டோவில் எடுத்து டீப் க்ளீன் பண்ணி விட்டேன். நாளைக்கு போகி முன்னாடி நல்ல பூச்சி ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாதான் காலையில் பூஜை பண்ண முடியும். கொஞ்சமாக பன்னீர் ஜவ்வாது எல்லாம் போட்டு நல்லா ஃபோட்டில் சுத்தமாக தொடச்சி விட்டுட்டேன். கதவு எல்லாமே சுத்தமாக தொடச்சி விட்டுட்டேன். இந்த பொங்கல் வந்தாவே எவ்வளோ வேலை இருக்குது வீட்டில் மக்களே நமக்கு. எங்கள் அத்தை முன்னாடி நானே பூஜை சாமான்லாம் விளக்கி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் அத்தை எனக்கு இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க. நான் ஃபோட்டோலாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இந்த விநாயகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த செப்டிக் சிம்பிள் போடுவாங்க இல்லையா, அது போட ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் எப்போவுமே முக்கியமான ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் வந்தால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கவே 2லேருந்து 3 மணி நேரம் ஆகிடும் போல இருக்குது. இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணி வைக்கலைன்னா பொங்கல் மாதிரி தெரியாது நம்மளுக்கு. இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன், அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு காலை டிஃபன்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த பூஜை வேலைக்கு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பூச்சி ரூம்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு விளக்கும் வச்சுட்டேங்க. நீ செவ்வாய்க்கிழமை விளக்கு வைக்கலாம். எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் நாளைக்கு போகி பண்டிகை வேஸ்ட் போல் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு சூப்பராக போகி கொண்டாடிடலாம். பாய்.